ஹலோ ட்ரேடர்ஸ், ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கில் ஒரு பிகினராக ஃபண்டோட அக்கௌண்ட் வாங்கி கிளியர் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை முடிச்சு விட்டாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்கலாம். அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. காரணமே இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் ஏதோ ஐடென்டிட்டி ரூல்ஸுன்றாங்க. ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா $150 எடுத்திருந்தால் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தோம். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்திருந்தோம். வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு என்ன பண்ணோம், திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடனாக கீழே ஜம்ப் ஆகிடுச்சு. டவுனில் ஜம்ப் ஆனவுடனே என்ன ஆச்சு, இருந்தாலுமே நாங்கள் ப்ராஃபிட்டில் தான் எஸ்எல்லும் செட் பண்ணி வச்சுருந்தோம். சம்மந்தமேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $150 லாஸ்ட்டு காட்டுச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் அன்றைக்கி 4% கூட இன்னும் நம்ம $50 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். $50 லாஸ் பண்ணாமல் தான் இருக்கும். கேட்டால் நீங்கள் ஃபுல்லாகவே லாஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து மார்க்கெட்டோட சதி தான் கைஸ். ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பெஸ்ட்டாக பார்த்து இது பண்ணுங்கள். இது வந்து கோடோட ஃபண்ட் அக்கௌண்ட் எல்லாமே நம்ம பார்த்து தான் வாங்கணும். இருந்தாலுமே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம கிளியர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுமாரி பண்ணுறாங்களா, கிளியர் பண்ணுற கிட்ட வந்த பிறகு இப்படி பண்ணிட்டாங்க கைஸ். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். ஃபேஸ் 2 போலாம் பார்த்தா ஃபேஸ் 1 நம்மளை முடிச்சு விட்டாங்க கைஸ். நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டோம் கைஸ். எதுவுமே நோ ரெஸ்பான்சிபிள். எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபண்டட் அக்கௌண்ட்டாக பார்த்து வாங்குங்க, இல்லைனா இந்தமாரி தான் ஆகும் கைஸ். நெக்ஸ்ட்டு எதனா ஒரு புது சேலஞ்ச் ரியல் அக்கௌண்ட்டில் போய்ட்டு சேலஞ்ச் தாங்க சினிமா ஆரம்பிக்கணும். ரியல் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நம்ம திருப்பி போடலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ்.